8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமக்களும் குடியுரிமையும். ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமையியல், சிவிக்ஸ். குடிமகன், சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் எனும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. குடிமகன் எனும் சொல்லின் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அல்லது நாடுகளின் உறுப்பினர் ஆகும். ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே நேரத்தில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும், அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுவோருமே குடிமகன் ஆவார். ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் ஒரு நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமை குடியுரிமை எனப்படும். ஒரு நாட்டில் உள்ள அரசாங்கம் அந்த நாட்டின் குடிமக்கள் அவர்கள் விரும்பும் காலம் வரையில் வசிக்க வழங்கும் உரிமை குடியுரிமை எனப்படுகிறது. இது 2 வகையானது: இயற்கையான குடியுரிமை, இயல் குடியுரிமை. பிறப்பால் பெறும் குடியுரிமை இயற்கை குடியுரிமை, விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை. 1955இல் இயற்றப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டம் இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலையும் அதனை இழத்தலையும் பற்றிய விதிகளை கூறுகிறது. இச்சட்டமானது இந்திய குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது. பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை, பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. பிறப்பால் பெறும் குடியுரிமையின் விதிகள் இந்தியாவில் 1950 ஜனவரி 26க்கு பிறகு, அதே சமயம் 1987 ஜூலைக்கு முன்பு பிறந்த ஒரு நபர், அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகின்றனர். 1987 ஜூலை 1க்கு பிறகு குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர். அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாது இருந்தால் குடியுரிமை பெறுகின்றனர். இரண்டாவதாக, வம்சாவளியால் குடியுரிமை பெறுதலுடைய விதிகள் 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவரது தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் இந்திய குடியுரிமையை அவர் பெறுகிறார். 1992 டிசம்பரும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமையை பெறுகிறார். 2004 டிசம்பர் 3ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் பிறப்பினை 1 வருட காலத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும். இல்லையெனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக மாற முடியாது. மூன்றாவதாக, பதிவு செய்தல் மூலம் குடியுரிமையை எவ்வாறு பெறுவது? இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். நான்காவதாக, இயல்பு குடியுரிமை. ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது. எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகன் ஆவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமை பெறுகிறார். நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவு பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமையை பெற தகுதியுடையவராகிறார். இறுதியாக, பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணைக்கப்படும் பொழுது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகின்றனர். உதாரணமாக, பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமையை வழங்கியது. இந்திய குடியுரிமையை இழத்தல் பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 2வது பகுதியின் 5 முதல் 11 வரையிலான விதிகள் குறிப்பிடுகின்றன. நோக்கம்: நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும்.
வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக குடியுரிமையை துரத்தல், அதாவது தானாக முன்வந்து குடியுரிமையை துரத்தல். ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமையை தாமாக முன்வந்து கைவிடுகிறார். இரண்டாவதாக, சட்டப்படி நடைபெறும் குடியுரிமை முடிவுக்கு வருதல் என்பது ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை சட்டத்தால் முடக்கப்படுகிறது. மூன்றாவதாக, கட்டாயமாக முடிவுக்கு வருதல், மோசடி, சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெற்ற ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஓர் ஆணை மூலம் இழக்கச் செய்கிறது. ஒருவர் தனது குடியுரிமையை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாமே தவிர அவரது நாட்டுரிமையை மாற்ற முடியாது. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். சட்டமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. எனவே நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்றிக்கொள்ளலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இதுவே இந்திய குடியுரிமைப்படுகிறது. ஆனால் USA, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை, அதாவது தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமை. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நமக்கு இந்தியாவில் வசிப்பதற்கான ஒரு உரிமை, மேலும் தமிழ்நாட்டில் வசிப்பதற்கான ஒரு உரிமை என இரண்டு உரிமைகளை அந்தன. இது இரட்டை குடியுரிமை என்று அழைக்கப்படுகிறது. முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார். NRI, நான் ரெசிடென்ட் இந்தியன் என்பவர்கள் இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள். இந்திய பூர்வ குடியினர் என்று அழைக்கப்படக்கூடிய PIO, அதாவது PIO, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்திய குடியுரிமை பெற்ற வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் இந்தியாவில் தனது மூதாதையர்களை கொண்டிருந்தால், அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நாடுகள் நீங்களாக இந்தியாவில் மூதாதையர்களை கொண்டிருந்தால் அவர் இந்திய பூர்வ குடியினர் ஆவார். 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை OCI, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற முறையுடன் இணைக்கப்பட்டது. பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் தொடர்ச்சியாக இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சில உரிமைகளை நமக்கு வழங்குகிறது. அடிப்படை உரிமைகள்: மக்களவைத் தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை, இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை, இந்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர் ஆவதற்கான உரிமை. உரிமைகளை நாம் எவ்வாறு கேட்டு பெறுகிறோமோ அதே நேரத்தில் கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆகவே இந்திய அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. நேர்மையாக வரி செலுத்துதல், மற்றவர்களின் கருத்துகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளித்தல், நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல், சட்டங்களை மதித்தல் மற்றும் கீழ்ப்படிதல் போன்றவை உதாரணமாக கூறலாம். ஒரு நல்ல குடிமகனின் பண்புகளையும் அது வரையறுத்துள்ளது. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நடத்தல், சட்டத்திற்கு கீழ்ப்படிதல், சமுதாயத்திற்கு தனது பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணியை செயலாற்றுதல், நீதியையும் நிலைநாட்டுதல், வேற்றுமைகளை மறந்து நடந்து கொள்ளுதல். ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை நாம் 2 வகையினராக அழைக்கிறோம். ஒருவர் அந்நியர், அதாவது ஏலியன் என்று சொல்லப்படக்கூடியவர். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள் இவற்றிற்கு உதாரணமாக கூறலாம். குடியேறியவர்கள், இம்மிகிரண்ட்ஸ், ஒரு நாட்டின் எந்தவித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் என்று அழைக்கப்படுகிறார். நான் ரெசிடென்ட் இந்தியன் என சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர் ஜனவரி 9ஆம் நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசி பாரதிய தினம் என்று இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால்
2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. வருகை புரிந்த தினம். இந்த பாடம் நமக்கு இந்திய குடிமக்களினுடைய உரிமையையும் கடமையையும், நமது அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு ஒற்றை குடியுரிமையும் வழங்குகிறது என்பதையும், அதன் மூலம் இந்திய மக்கள் அனைவரும் சம உரிமையை பெறுகின்றனர் என்பதும், ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கும் பொருட்டு இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் நமது அரசியலமைப்பு ஊக்குவிக்கிறது என்பதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா மாணவர்களே? இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது.